விவாகம் தளத்தில் எப்படி லாகின் செய்வது என்பதை இப்போது பார்ப்போம். முதலில் லாகின் அல்லது ஜாயின் டுடே என்பதை கிளிக் செய்யுங்கள். அது உங்களை அடுத்த பக்கத்திற்கு கொண்டு செல்லும். அதில் சைன் இன்/சைன் அப் என்பதை கிளிக் செய்யுங்கள். பின்னர் நீங்கள் விவாகமில் புரொஃபைல் பதிவு செய்தபோது பயன்படுத்திய கூகுள் அக்கவுண்ட் அல்லது மைக்ரோசாஃப்ட் அக்கவுண்டை தேர்வு செய்ய வேண்டும். அதை தேர்வு செய்தவுடன் நீங்கள் நேரடியாக உங்கள் புரொஃபைலுக்கு லாகின் செய்ய முடியும். உங்கள் புரொஃபைல் அப்ரூவ் செய்யப்பட்ட பிறகு நீங்கள் ஐ அம் லுக்கிங் ஃபார் என்ற சர்ச் பகுதியில் உங்கள் விருப்பங்களை தேர்வு செய்யலாம். அதில் உங்களுக்கோ அல்லது உங்கள் அன்புக்குரியவருக்கோ பொருத்தமான வாழ்க்கை துணையை தேட ஏஜ் வயது, எந்த வயதுக்குள் வரன் வேண்டும், லொகேஷன் இடம், எந்த நாடு அல்லது இடம், ஹைட் உயரம், ரிலீஜியன் மதம் போன்ற உங்கள் விருப்பத் தேர்வுகளை உள்ளிட்டு சர்ச் என்பதை கிளிக் செய்தவுடன் அந்த தேர்வுகளுக்குள் பொருந்தும் புரோஃபைல்ஸ் அனைத்தும் உங்களுக்கு காண்பிக்கப்படும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த சர்ச் வசதியை பயன்படுத்தி உங்களுக்கு பொருத்தமான வாழ்க்கை துணையை எளிதாக தேடலாம். மேலும் விரிவாக தேடுவதற்காக மேல் பகுதியில் காணப்படும் 3 கோடியை கிளிக் செய்யுங்கள். அதில் வரும் விருப்பங்களில் சர்ச் என்பதை தேர்வு செய்யுங்கள். அதை கிளிக் செய்தவுடன் நீங்கள் சர்ச் பக்கத்திற்கு கொண்டு செல்லப்படுவீர்கள். அங்கு மேலும் விரிவான தகவல்களை பயன்படுத்தி உங்களுக்கு பொருத்தமான புரொஃபைல்ஸை துல்லியமாக தேடலாம். உங்களுக்கு பொருத்தமான புரொஃபைல் கிடைத்தால் அவர்களுக்கு எப்படி ரிக்வெஸ்ட் அனுப்புவது என்பதை இப்போது பார்ப்போம். ஒரு புரொஃபைலை பார்த்தபோது அவர்களின் போட்டோவை பார்க்க விரும்பினால் போட்டோ ரிக்வெஸ்ட் என்ற ஆப்ஷன் இருக்கும். இங்கு முக்கியமாக கவனிக்கவும், அந்த நபர் தனது போட்டோவை பிரைவேட்டாக வைத்திருந்தால் மட்டுமே போட்டோ ரிக்வெஸ்ட் ஆப்ஷன் காணப்படும். அப்படியானால் நீங்கள் அந்த ஆப்ஷனை பயன்படுத்தி ரிக்வெஸ்ட் அனுப்பலாம். மேலும் அந்த நபருடன் நேரடியாக தொடர்பு கொள்ள இன்வைட் டு கனெக்ட் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்ய வேண்டும். அவர் உங்கள் ரிக்வெஸ்டை ஏற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் இருவரும் நேரடியாக தொடர்பு கொள்ள முடியும். உங்களுக்கு வந்துள்ள புரோஃபைல் ரிக்வெஸ்ட்ஸ் மற்றும் போட்டோ ரிக்வெஸ்ட்ஸை எப்படி பார்க்கலாம் என்பதை இப்போது பார்ப்போம். முதலில் டேஷ்போர்ட் பக்கத்திற்கு செல்லுங்கள். அங்கு யுவர் ஆக்டிவிட்டி என்ற பகுதி காணப்படும். அதில் 2 முக்கியமான ஆப்ஷன்ஸ் இருக்கும்: கனெக்ஷன் ரிக்வெஸ்ட்ஸ், போட்டோ ரிக்வெஸ்ட்ஸ். கனெக்ஷன் ரிக்வெஸ்ட்ஸ் பகுதியில் உங்களுக்கு வந்துள்ள கனெக்ஷன் ரிக்வெஸ்ட்ஸை பார்க்கலாம். அதில் மேலும் ரிசீவ்ட் நீங்கள் பெற்ற ரிக்வெஸ்ட்கள், சென்ட் நீங்கள் அனுப்பிய ரிக்வெஸ்ட்கள், அக்செப்ட் ஏற்கப்பட்ட ரிக்வெஸ்ட்கள் என்ற வகைகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். அதேபோல் போட்டோ ரிக்வெஸ்ட்ஸ் பகுதியில் உங்கள் புகைப்படத்தை பார்க்க அனுப்பப்பட்ட ரிக்வெஸ்ட்களையும் பார்க்கலாம். தற்போது எந்த ரிக்வெஸ்ட்மும் இல்லையெனில் நோ ரிசீவ்ட் ரிக்வெஸ்ட்ஸ் yet என்று காண்பிக்கப்படும்.